Hello friends, welcome to Sangees Cafe. So இன்னைக்கு இந்த வீடியோ வந்து bread halwa எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்கா ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு bread halwa எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 10 to 15 minutesல இந்த ரெசிபியை செஞ்சிரலாம். நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் சாப்பிட்ருப்போம் இந்த bread halwa. அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். So bread halwa செய்யறதுக்கு நான் ஒரு 8 பீஸ் அளவுக்கு bread எடுத்துர்க்கேன். So இந்த bread piecesல அந்த சைடுல இருக்க அந்த brown கலரா இருக்க அந்த பார்ட்ட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 சைடுஸ்ல இருக்க அந்த brown கலரா இருக்க அந்த பார்ட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அந்த சைஸ்ல சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். So பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சின்னதா அந்த கியூப் சைஸ்ல இத நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். So அப்பதான் ஃப்ரை பண்ணும்போது அழகா ஃப்ரை ஆயிட்டு வரும். So bread oda quantity பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 200 grams அளவுக்கு bread எடுத்துர்க்கேன். So கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட்ல வந்து எனக்கு 8 pieces of bread இருந்தது. So 200 grams அளவுக்கு bread எடுத்துர்க்கேன். So இந்த breads எல்லாமே இந்த மாதிரி சைடுல கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு panல ஒரு 5 tablespoon அளவுக்கு oil விட்டுக்கிறேன். oil நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க அந்த breads இதல சேர்த்துக்கலாம். So இந்த bread இதல சேர்த்துட்டு லைட்டா இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். So low flameலயே வச்சு நல்லா இத ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். high flameல வச்சிட்டீங்கன்னா அது அப்படியே கருகிடும். So bread halwa வந்து கசப்பாயிடும். So லைட்டா அது golden brown ஆற வரைக்கும் லைட்டா இத ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். So பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் golden brown ஆன பிறகு நம்ம இத எடுத்துடலாம். So அதே மாதிரி மீதி இருக்க breadsயும் நான் இந்த மாதிரி லைட்டா ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில 100 grams அளவுக்கு சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சக்கரை வந்து முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சோ நான் 2 கிளாஸ் அளவுக்கு இதல தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சக்கரை வந்துட்டு நல்லா கரஞ்சி வரணும். சோ நல்லா கரஞ்சிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரும் பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க bread இதல சேர்த்துக்கலாம் இப்போ. So இப்போ இந்த bread வந்துட்டு இந்த சக்கரை தண்ணியிலே நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும். So இப்போ இத நல்லா அமத்தி நல்லா இத வந்து mix பண்ணி விட்டுறலாம். So இப்போ பாத்தீங்கன்னா bread வந்துட்டு நல்லா குக் ஆயிட்டு நல்லா மேஷ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. So bread halwaக்கு வந்துட்டு low flameலயே வச்சிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இல்லனா கொஞ்சம் லைட்டா brownisha கரஞ்ச மாதிரி ஆயிடுச்சுனா ஹல்வா வந்து கசப்பு எடுத்துரும். So low flameலயே வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. So இப்போ பாத்தீங்கன்னா bread halwa வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா மேஷ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இதல கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இத mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சின்ன தாளிப்பு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு இதல நான் ghee சேர்த்துக்கிறேன். ghee நல்லா மெல்ட் ஆன பிறகு இதல ஒரு 8 முந்திரிய இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதல சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5 காஞ்ச திராட்சையை இதல சேர்த்துக்கலாம். இப்போ இத லைட்டா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துறலாம். So இப்போ ஹல்வால வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க காய்ந்த திராட்சையும் முந்திரியும் நம்ம இதல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். So இப்போ இத ஒரு low flameலயே வச்சிட்டு ஒரு 2 minutesக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். So இந்த மாதிரி வந்து ghee வந்து நல்லா செப்பரேட் ஆயிட்டு வருது பாருங்க. So இப்போ ஹல்வா வந்துட்டு நல்லா குக் ஆயிட்டு சூப்பரா வந்துட்டு இருக்கு. ஹல்வாவுமே பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. So குயிக்கா ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். So ரொம்ப டேஸ்டான bread halwa வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. Thank you friends.